பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் வந்து திரையுலகத்துல கேஜிஎஃப்க்கு எதிராக உதயநிதி ஸ்டைல் இது பண்றாரு, பீஸ்ட் படத்துக்கு ஆதரவா இருக்காருன்னு சொன்ன பிறகுதான் இவர் வந்து இயலாமையை மறைக்கிறதுக்கு பொய்யும் புரட்டும் சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறார் விஜய். களத்துக்குள்ள வந்தாருன்னா ரொம்ப கேவலப்பட்டு சிவாஜி மாதிரி சினிமாவும் அடிப்படும், அரசியலும் அடிப்படும். பலமே நிரூபிக்காத விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் இஷ்யூக்குள்ள சீமானியா வரணும். இப்போ இந்த சிங்கம் கூண்டை விட்டு வருமா இல்லை அப்படி 30 நாள் ஆயிடுச்சு, இன்னும் எப்போ அது வெளியே வரும், திரும்ப அந்த சனிக்கிழமை பயணம் தொடருமா, எப்படி சார்? எப்போ வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் தகுதியற்றவர், திறமையற்றவர், இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண் குதிரை ஓடுற குதிரை மாதிரி பொய்யான செய்திகளை வச்சு ஆதவர்ஜனாவும் ஜான் ஆர்கிசாமியும் தினமலர் இவங்களெல்லாம் வச்சு செட்டப் செய்திகளை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல எதுவுமே உண்மை கிடையாது. அவங்க 214 போட முடியாதுங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிட்டு, இதுல அவங்க கதை முடிஞ்சு போச்சு. சோ 214 போட முடியாத, தனிச்சு நிற்க முடியாத ஒருத்தருக்கு பெரிய முக்கியத்துவத்தை வந்து அதிமுகவும் இறுதியில கொடுக்க போறதில்ல. டோட்டலா ரிட்டர்ன் பேக் தான் விஜய்க்கு சரியானதா இதா இருக்கும். அதுதான் அவருக்கு சேதாரம் இல்லாம முடியும். இப்போ அவருக்கு வந்து ஜனநாயகம் படமே இன்னும் விற்பனை ஆகலங்கிறாங்க. யாரும் வாங்க தயாரா இல்லை, விற்பனை ஆகலங்கிறாங்க. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க. இந்த படத்தை வாங்குறது பெருசு இல்லை, ரிலீஸ் பண்ணணும், தியேட்டர் கிடைக்கணும், சேஃபா ரிலீஸ் பண்ண முடியுமா, அந்த பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. தியேட்டர்லாம் கிடைக்கும். என்ன இப்போ அதுல சிக்கல் ஆயிட்டுன்னா, இன்னைக்கு வந்து ஜனநாயகம் வந்தா 800 ஷோ போடுவாங்க. 800 ஷோ போட்டா 5 நாள்ல 800 ஷோ போட மாட்டான். ஒரு 30,000 to 40,000 ஷோ ஓடிடும். 30,000 to 40,000 ஷோ ஓடிடும். இதே கில்லி படம் எல்லாம், கில்லி குஷி எல்லாம் வரும்போது டெய்லி வந்து 30 ஷோ போடுவாங்களா? போடுவாங்க. அப்போ தியேட்டர் கம்மி தானே, 30 ஷோ போடுவாங்க. அப்போ 30,000 ஷோ ஓடணும்னா 30 ஷோ போட்டா 100 நாள் ஓடினாதான் இந்த ஆடியன்ஸ் வருவான். அப்போ 5 நாள்ல கில்லி ஆடியன்ஸையும் குஷி ஆடியன்ஸையும், வெற்றி பெற்ற படங்களோட ஆடியன்ஸ், இது வெற்றி பெறுதா அல்லது ஜில்லா பைரவா மாதிரி ஆவரேஜா போவதான்னு சொல்ல முடியாது. அப்போ ஆவரேஜா போச்சுன்னா 5 நாள்ல அந்த படத்தோட ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிடலாம். ஆமாம், விஜய்க்கு என்ன ஆடியன்ஸ் உண்டோ அதெல்லாம் பார்த்து முடிச்சிடலாம். சரி, அந்த கம்பேரிசனை விடுங்க. இப்போ உள்ள கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கம்பேரிசனை பார்ப்போம். கோர்ட் வந்து 6 நாள் தான் ஆடியன்ஸ். வெள்ளிச்செடி ஞாயிறு திங்களே படுத்துறோம். ஆமா, இது 3வது நாளே போயிடுச்சு. ஓகே, நமக்கு தெரியும். நீங்க தேவபாரேஸ்ல இரவு காட்சிகள் எல்லாம் அந்த திராவிட ஜீவா அந்த தம்பி எல்லாமே டேட்டாவோட வச்சிருக்கிறான். ஓகே, நான் அதை சொல்ல வரல. இந்த களம் என்னன்னா, அதே மீறி உங்களுக்குன்னே ஆடியன்ஸ் இருக்கு. இரவு காட்சி ரத்து பண்ண பிறகு அந்த படம் உங்க ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அப்ப உங்க ஆடியன்ஸோட மொத்த வால்யூமே 5 நாளைக்கு தாங்காது. ஏன்னா 800 ஷோ போடுறீங்க, படம் சரியில்லைன்னா 600 ஷோ ஆகும். ஒரு ஓரளவு ஓகேன்னு சொன்னா 750 அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப நீங்க எப்படி போனாலும் 30,000 40,000 ஷோவுக்குள்ளே உங்க ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிருவான். இது சிவகார்த்திகேயன் சுதா கொங்காரா டைரக்ஷன்ல பராசக்தி படம். அதுல ஜெயம் ரவி இருக்கிறாப்ல, ராயராஜ் சோழனா நடிச்சவர், அதர்வா இருக்காப்ல, அவருக்கு ஒரு சின்ன வேல்யூ இருக்கு. இந்த 3 பேரும் வந்து இவங்க கேரக்டர் நின்னுட்டுன்னு வைங்க, படம் சுதா கொங்காரா ஷைன் பண்ணிட்டாருன்னு வைங்க, உங்க படம் ஓடி முடிஞ்ச பிறகு அடுத்த வாரம் வருது பொங்கலுக்கு இது பராசக்தி. இது வந்து பழைய காலத்துலன்னா அந்த 15 வருஷத்துக்கு முன்னா 5 நாள் வந்தா 2மே பொங்கல் படம் தான். ஆமாம், இப்போ இது பொங்கல் படம் இல்ல, 5 நாள் முன்னாடி வந்துருது இல்ல, 5 நாள்ல ஓடி முடிஞ்சிருது, ஆடியன்ஸ் பாத்துறான். உன் ஆடியன்ஸே ஒரு வார ஆடியன்ஸ் தான், 5 நாள் 6 நாள் ஆடியன்ஸ் தான், உனக்கு வீக்கெண்ட் ஆடியன்ஸ் தான். அப்போ உனக்கு போட்டியா 2வது வாரமே பராசக்தி வந்துருது, அது புதுப்படமா வருது. மக்களும் பொங்கல் படமா புதுப்படமா பராசக்தியை தான் பார்க்க விரும்புவாங்க. ஓம் படத்தை 5 நாளே பார்த்து முடிச்சிருவாங்க. அப்போ மிச்சம் சொச்சம் இதெல்லாம் வந்து ஒரு படத்தை வச்சு, லியோ வச்சு, லோகேஷ் கனகராஜ வச்சு, அதை ஜெயிலர் தாண்டி போயிட்டு அது வேற விஷயம். நீ காட்டின பிலிம் எல்லாம் லோகேஷ் கனகராஜ் இல்ல, ஹெச் வினோத்துக்கு அவ்வளவு வேல்யூ கிடையாது. அப்போ இந்த சூழ்நிலையில சுதா கொங்காரா ஷைன் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, உச்சம் சிவகார்த்திகேயன் ஆகி போகும். சோ இந்த பயமும் உங்களுக்கு இருக்கு. இது சினிமாவை புரிஞ்சுக்கிட்டு
கடுமையான சினிமா அறிவை தேக்கி வச்சிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தெளிவா வந்து உங்களை லாக் பண்ணிட்டாரு. நான் உதயநிதி ஸ்டாலினை பற்றி ஜால்ராக்களை வச்சு பொய்யும் புரட்டுமா பண்றது விஜய்க்கு ஒரு குருக்கட் மென்டாலிட்டி. எஸ், குருக்கட் மென்டாலிட்டி. நல்லாவே உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணார். இது பீஸ்ட் படமும் கேஜிஎஃப்பும் வரும்போது பெரிய தியேட்டர்ல கேஜிஎஃப் வராம பீஸ்ட் பெரிய தியேட்டர்ல இருக்கிறதுக்கு பீஸ்ட் ஹெல்ப் பண்ணார். பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் வந்து திரையுலகத்துல கேஜிஎஃப்புக்கு எதிராக உதயநிதி ஸ்டைல் இது பண்றாரு, பீஸ்ட் படத்துக்கு ஆதரவா இருக்கான்னு சொன்ன பிறகுதான் கேஜிஎஃப்புக்கு வந்து பெரிய தியேட்டரை கொடுத்தாரு. அப்போ பீஸ்ட் கேஜிஎஃப்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவா விஜய் இருந்தாரு. ஜோசப் விஜய் மனச்சாட்சி இருந்தா அதை சொல்லு. ஜோசப் விஜய் உதயநிதி ஸ்டாலின் பீஸ்டுக்கு ஆதரவா இருந்தாரு. மனச்சாட்சி இருக்கா இல்லையா? இறக்குதுனால உதயநிதி ஸ்டாலினை தூக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சிஏ எதிர்ப்புனார். உங்க தாத்தா வந்தாலும் சிஏ எங்க இருக்குங்கயான்னு சொன்னவனா, அது வேற விஷயம். நியாயத்தை பேசுறேன், உண்மையை பேசுறேன். அடுத்து லியோ வரும்போது ரிலீஸுக்கு முன்னாடி படம் சூப்பர், பாட்டு சூப்பர், விஜய் அண்ணா சூப்பர், ஃபைட்டு சூப்பர், லோகேஷ் கனகராஜ் யூனிவர்சிட்டி எல்சியூவா அது இருக்கு இது இருக்குன்னு ஆர்ட் டைரக்டர் சூப்பர்னு படத்தை அந்த அளவுக்கு புகழ்ந்து ரிலீஸுக்கு முன்ன ஹைப் கொடுத்தாரு உதயநிதி ஸ்டாலின். எப்பா எவ்வளவு பெருந்தன்மையான அவன், ஏன் அவனை கண்டு உங்களுக்கு இவ்வளவு பொறாமையும் பொச்சரிப்பும் காய்ச்சலும்? அதாவது பெருமையா பெருந்தன்மையா தானே சொல்றான். இப்போ நம்ம சிஏ விஷயத்துல ரஜினியை நக்கல் அடிக்கும் போது நம்ம உங்க தாத்தா வந்தாலும் முடியாதுன்னு நக்கல் அடிச்சு வந்தான் திருப்பி. அது நம்ம மருத்துவ மறைக்கவோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு உண்மையை சொல்றோம் நம்ம, அவ்வளவுதான். அப்ப இந்த ரெண்டு படத்துக்கும் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். அடுத்து கோர்ட்டுக்கு எதிராக படம் விடல, நினைச்சா விட்டுருக்கலாம். கோர்ட்டுக்கு ஒரு டஃப் கொடுக்கிறது படம் விட்டுருக்கலாம். விஜய் போட்டிக்கு ஒரு படம் விட்டாலே சுமாரான படம்னா 50 கோடி வசூல் குறைஞ்சு போகும். ஒரு நல்ல சிவகார்த்தியம் படம்னா 100-150 கோடி வசூல் வந்த வசூல்ல அவுட் ஆயிருக்கும். 100 கோடி வசூலாவது அவுட் ஆயிரும், பெரிய அளவுக்கு வசூல் அவுட் ஆயிரும். ஒரு சாதாரண நடிகர் படத்தை விட்டா கூட முக்கியமான தியேட்டர் பிளாக் பண்ணாலே முடிஞ்சிச்சு. முடிஞ்சது இல்ல, முக்கியமான தியேட்டர் பிளாக் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. நீங்க உங்களுக்கு என்ன விட இந்த சினிமா நாலேஜ் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கனால டக்குன்னு நீங்க முக்கியமான தியேட்டரை பிளாக் பண்ணாலே முடிஞ்சிட்டுன்னு அதை தெளிவாகவே சொல்லிட்டீங்க சங்கர். இப்போ உங்களுக்கு உதயநிதி இவ்வளவு நன்மை பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு பீஸ்ட் படத்துக்கு கேஜிஎஃப்க்கு எதிராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. லியோ படத்துக்கு பெருசா பண்ணாரு. டு பி ஃப்ராங்க், உதயநிதி சினிமா பற்றி தெரிஞ்சவர். அவர் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால படம் பார்ப்பண்டா உடனே புக் பண்ணுன்னு பிரசாந்த் கிட்ட சொல்லி படம் பார்த்தோம். பட் புக் பண்ணுன்னு சொன்ன சூழல்ல எங்களுக்கு ஒரு வெப்ல இருந்து காம்ப்ளிமெண்ட் டிக்கெட்டே வந்துச்சு, பார்த்தோம். அல்லது வேற யார்கிட்ட டிக்கெட் கொடுத்து பார்த்துருக்க மாட்டேன். உதயநிதி ஸ்டாலின் இதா இருக்குன்னு சொன்னது கூடுதல் காரணம். 2 அடுத்து கோர்ட்டுக்கு எதிராக ஃபைட்டுக்கு கொடுக்கல. இப்போ அவர் வந்து லாக் பண்றாரு. அது உங்க படம் 5 நாள் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ஓடி முடிஞ்ச படகு டயர்ட் ஆகி தவங்கி விழக்கூடிய சூழத்துல, இயல்பாட்டே விழக்கூடிய நேரத்துல பொங்கல் ஆடியன்ஸை வந்து அவரு அள்ளிட்டு போறாரு. இது பராசக்தி மூலமா சுதா கொங்காரா ஷைன் பண்ணிட்டாருன்னா மக்கள் எல்லாருமே ஜனநாயகத்தை மறந்துடுவான். சிவகார்த்தியன், சுதா கொங்காரா, ஜெயம் ரவி ஷைன் பண்ணிட்டாரு, அதர்வா ஷைன் பண்ணிட்டாரு, சிவகார்த்தியனுக்கு ரேஞ்ச் ஏறிட்டுன்னு அதை பற்றி தான் டாக் இருக்கும். அந்த சுதா கொங்காரா ஒரு சப்ஜெக்டை வச்சு ஷைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நிறைய படம் ஷைன் பண்ண ஒரு டைரக்டர் தான். அப்போ அது தென்னிந்தியா ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா அந்த படம் அந்த டைரக்டரை வச்சு டாக்ல வந்துடும். நீங்க என்னதான் ஹச்சிவனத்தை வச்சு பண்ணாலும் நீங்க பைரவா, ஜில்லா இந்த மாதிரி ஒரு விஜய் சென்ட்ரிக்கு ஒரு மசாலா படம் தான் பண்ண போறீங்க. அது போக்கிரி துப்பாக்கியா கூட ஆகுமானி கேரண்டி கிடையாது. அப்போ ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அளவுக்கு தான் உங்க ஆடியன்ஸை பார்க்க முடியும் இதுக்கு. அப்போ இந்த ஆடியன்ஸ்னா 5 நாள்ல படுத்துருவீங்க. 5 நாள்ல அது முடிஞ்சு போகும். மொத்த ஆடியன்ஸே பார்த்து முடிச்சிருப்பான். 6ஆவது நாள் புதுப்படமா பராசக்தி வரும். அப்போ நீங்க எவ்வளவோ உங்களுக்கு நல்லது செய்தவனுக்கு எதிரா நீங்க வந்து அவ்வளவு அபாண்டத்தையும் அநீதியையும் பொய்யையும் புரட்டையும் பிரச்சாரமா பண்ணீங்க. அதுக்குள்ள லாக்க ரெட் ஜெயண்ட் வந்து ரெட் ஜெயண்ட் டீம் வந்து கரெக்டா ஸ்கெட்ச் பண்ணி உங்களை லாக் பண்ணிட்டாப்ல. இப்ப நீங்க விற்கவும் முடியாம, கக்கவும் முடியாம, ஓடவும் முடியாம, நிற்கவும் முடியாம அரசியல் களத்துக்குள்ள திணறிட்டு இருக்க மாதிரி சினிமா களத்துக்குள்ளேயும் திணறிட்டீங்க. அப்போ அவன் உங்களை ஓட விட்டு அவன் உங்களுக்கு பெருந்தன்மையா உதயநிதி செயல்பட்டு நீங்க ரொம்ப ஓவரா போய் போகும்போது லாக் பண்ணிட்டாப்ல. ஸ்டாலின் திமுக தலைவர் அவரு உங்களை மோடி பிரியங்காவை ட்ரீட் பண்ண மாதிரி அந்த ரேஞ்சில ட்ரீட் பண்ணிட்டாப்ல. நீங்க தான் நாடகீய பாணியில சிங்கம் அதுன்னு மேடையிலும் பேசிட்டு ஜவால் விட்டுட்டு இருக்கணும். சிங்கம் ஜவாலுக்கு களத்துல வராம ஓடிட்டியப்பா தம்பி, நீ
கோழை நாயின்னு தன் தம்பி விஜயே அண்ணன் சீமான் ஈரோடு கிழக்கு களத்துல நிற்காதனால கோழை நாயின்னு அடிச்சிட்டாப்ல. இப்ப இதுல எதுக்காவது யாராவது வக்கலாத்து போனா அவங்களுக்கும் திரும்பி இந்த அடி உண்டு. வக்கலாத்து யாரெல்லாம் போறீங்களோ அவங்களுக்கு இந்த அடி உண்டு. வக்கலாத்து பேரை சொல்லல, அசிங்கப்படுத்த விரும்பல. நீங்க விஜய்க்கு வக்கலாத்து வாங்க, ஈரோடு கிழக்குல வக்கலாத்து வாங்குறீங்கன்னா நிச்சயமா சீமா நெத்தி அடியா இதே கோழை நாய்கள் அடிய வக்கலாத்து வாங்கக்கூடியவங்களுக்கும் உண்டு. யார் வக்கலாத்து வாங்கினாலும் அவங்க தப்ப முடியாது. அப்ப நீங்க களத்துக்குள்ள வந்துட்டு வியாபாரியா, சந்தர்ப்பவாதியா, சுயநலவாதியா, பச்சவந்தியா இருந்தீங்க, சொல்லத்தானே செய்வான். இப்ப திரும்ப இந்த பரப்புரையை தொடர்வார சார், வாய்ப்பு இருக்கா? மண் குதிரை, அதுல சந்தேகம் இல்லை. ஓகே, ஐ டிக்ளேர் இன்எலிஜிபிள், இன்காம்பிடன்ட், மண் குதிரை. விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம். அதுதான் இன்னைக்கு நடக்குது. எல்லாருமே அதை பேசுறாங்க. இதுல முக்கியமான கேட்க மறந்தது சார், இந்த விஜயோட அரசியல் பயணம், இந்த 41 பேர் மரணம், இது தொடர்ச்சியா வந்து பலரும், குறிப்பா வந்து ரஜினிகாந்த் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ண பல பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள் அவ்வளோ பேரும் ஒருமித்த குரலில் சொன்னது என்னென்னா, ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய ரசிகர்களை காப்பாற்றிட்டாரு, உண்மையிலே வந்து அவர் மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, அவருக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு எந்தெந்த வாயெல்லாம் சொல்லிச்சோ, எந்தெந்த திறனாய்வாளர்கள்லாம் ரொம்ப கடுமையாக பேசலாம், அவங்க அத்தனை பேரும் யுனானிமஸாக அவர் அளவுக்கு அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா சார்? தொடர்ந்து ரஜினிகாந்த் நேர்மையான ஒரு ஆனஸ்டான ஆள். விஜய் எல்லாம் வந்து இல்லை, நான் அந்த கம்பேரிசனுக்கு போல, நான் பொதுவாக இவர் மீது இந்த குற்றச்சாட்டு இருந்தது. உண்மைதான், பார்த்தேன், உண்மைதான். அதுவும் இவர் 25 வருஷமா மக்களை ஏமாத்திட்டாருன்னு சொன்னவங்கெல்லாம் ரஜினி வந்து வைஸ் மேன் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறத பார்த்தேன். அது இல்லை, ரஜினி எதுனாலும் நேர்மையாக தானே பண்றாரு, ரெட்டை வேடம் இல்லைல்ல. ஆமாம், இவர் வந்து இயலாமையை மறைக்கிறதுக்கு பொய்யும் பொருட்டும் சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறார் விஜய். 234 கேண்டிடேட் கிடையாது வாங்கிட்டேன், ஆனஸ்டா அதை சொல்ல முடியாம என்ன திணற சீமான் 234 போட்டுக்கிட்டு ஈரோடு கிழக்குல வராதவங்களை ரொம்ப இழிவா நக்கல் அடிக்கிறாரு. அந்த நக்கலுக்கு என்ன பதில்? இல்லை, அவர் இப்போ ரஜினி மாதிரி அவர் முன்னெடுத்த ஒரு அரசியல் வந்து இங்க நடைமுறைக்கு வராமல் போயிடுச்சேன்ற மாதிரி உங்களுக்கு அது ஏதாவது நீங்க தோணுச்சா சார்? அது முடிஞ்ச கதை. இல்லை, நம்ம அந்த அதுக்கு நான் வரல, இந்த கரண்ட் பாலிடிக்ஸோட கம்பேர் பண்ணுறதுக்கே வரல. பொதுவாக ஒரு நல்ல மனுஷனை வந்து ஹைலைட் பண்ணாமே போகிற ஒரு போக்கு இருக்கு. முடிஞ்ச கதை. அண்ணன் நம்மளோட கருத்தை கேட்டு அதோட வியூகங்களெல்லாம் இப்போ சொல்ல விரும்பல. நம்ம வியூகத்துக்கு உட்பட்டு வந்திருந்தா சாதிச்சிருக்க முடியும். வரல, நடந்தாச்சு, அவ்வளவுதான். அது யூகம். நம்ம யூகத்துக்கு இடம் இல்லைங்க. விஜய் களத்துக்குள்ள வந்தாருன்னா ரொம்ப கேவலப்பட்டு சிவாஜி மாதிரி சினிமாவும் அடிப்படும், அரசியலும் அடிப்படும். இது சகாதேவ மாதிரி இதையும் சொல்றேன். விஜய் புரிஞ்சுக்கிட்டா சரி. இது எப்போ சார் ஃபைனலைஸ் தெரியும்? ஒரு அந்த கிறிஸ்மஸுக்கு முன்னுன்றாங்க, அப்படி ஏதாவது டைம் இருக்கா? இல்லை சார், இன்எலிஜிபிள் பர்சன் மண் குதிரை என்னைக்கும் மண் குதிரை தான் சார். அது கிறிஸ்மஸுக்கு முன்னையோ பின்னையோ ஒரு அரசியல் ஒரு கருத்தை எடுத்து வச்சு பேசிட முடியாது சார். அவருடைய அந்த வண்டவாளங்கள்லாம் தண்டவாளம் ஏறி போகும். கலர் மாறி போச்சு, நீலச்சாயம் எடுத்து போச்சுன்னு சொல்லும் போது ஆரம்பத்துல கழுத குட்டியும் வந்து குதிரை குட்டி மாதிரி தான் சார் இருக்கும். வளரும் போது அது கழுத குட்டின்னு தெரிஞ்சு போகும். சீமான் அதான் சொன்னாரு, அதெல்லாம் சீமான் போட்டு அடிப்பாரு. அப்போ இப்ப ஏற்கனவே ஒண்ணு அடிச்சுட்டாரு ஈரோடு கிழக்குல இருக்காது, அடுத்த அடி திரும்ப உண்டு. எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகி பறிகட்டு போவார் சார். அதுக்குள்ள ஸ்டஃப் இல்ல, மூளை இல்ல, இஷ்யூஸ் தெரியல. நீங்க பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்புன்னு சொன்னீங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து திமுக ஆதரவு, அண்ணா திமுக ஆதரவு, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சீமான் சொல்றாரு. அப்ப நீங்க பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்புக்கு ஒரு பப்ளிசிட்டிக்காக போகக்கூடிய நீங்க திமுக அண்ணா திமுக எதிர்த்துதான் நிற்பன்னு சொல்லணுமா இல்லையா? அதுல ஏன் வந்து ஒரு ஆக்சிலேஷன் உங்களுக்கு இருக்குது? ஒரு ஆக்சிலேஷன் ஏன் இருக்குது? ஒரு சாகச அரசியல், ஒரு வியாபார அரசியலை ஏன் தந்திரத்தை கடைபிடிக்கிறீங்க? டைரக்டா 214 நின்று போவோம்னு சீமான மாதிரி சொல்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிட்டு போலாம? கூட்டணினா யார் கூட கூட்டணி போறீங்க? நேத்தும் முந்தானத்தும் அண்ணா திமுக திமுக கூட்டணி போடக்கூடியது தானே கூட்டணி போவீங்க. அப்போ அதுவே சந்தர்ப்பம் ஆகுது இல்லையா? சோ அப்ப சீமான் மாதிரி ஒரு தெளிவான நிலைப்பாடு உங்கள்கிட்ட இல்லையே. வியாபார அரசியல் தானே நீங்க பண்ண வர்றீங்க, வேற அரசியல் தானே பண்ண வர்றீங்க. அடுத்தாலும் காங்கிரஸ் வந்துரும்னு ஒரு இதனால அதுக்கும் சீமான் அடிச்சுட்டாப்ல. தமிழ்நாட்டின் அவ்வளவு துயரத்துக்கும் காங்கிரஸ் எல்லாம் தான் காரணம். சட்டமன்றம்னா காங்கிரஸுக்கு 2% ஓட்டு கூட கிடையாதுங்கிறாரு. அப்ப 2% ஓட்டு உள்ள காங்கிரஸுக்கு பல நிரூபிக்காத நீங்க 117 நீங்க 117 நீங்கன்னா உங்க ஓட்டு 2%. அடுத்து தினகரன் உங்க கூட வாராருங்கிறாங்க. 60 சீட்டு குறைஞ்சு வருவாரா? அடுத்து கிருஷ்ணசாமி உங்க கூட வாராருங்கிறாங்க.
அவரும் கணிசமாக கேட்பார். 20 சீட்டு குறைஞ்சு வருவாரா? ஆமாம். அப்போ பலம் நிரூபிக்காம வித்த காட்டு பண்றதெல்லாம் ஏட்டு சுரக்காய பப்ளிசிட்டிக்கு தான் நிற்குமே தவிர, களம் வரும்போது அது மணல் கோட்டையாட்டு மண் குதிரையாட்டு சரிஞ்சு போகும், ஒண்ணுமில்லாம போகும். அப்போ ரொம்ப கேவலப்பட்டு அசிங்கப்படுவீங்க விஜய். பொய்யும் புரட்டும் நிற்காது. ஆனஸ்டா சீமான் மாதிரி 214 பலத்தை காட்ட போறோம்னா அது தைரியம், துணிச்சல். இது வியாபாரம், சந்தர்ப்பவாதம், பச்சவந்தித்தனம். சீமான் பற்றி நீங்கள் சொல்கிறதுனால கேட்குறேன். அது தொடர்ச்சியாக வந்து அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணவர் சீமான் அவர்கள். ஆனால் இப்போ இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு வந்து அவருடைய பேச்சும் சரி, அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற பேச்சாளர்களும் சரி, அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்த மாதிரி தெரியுது சார். அவங்களோட பேச்சு அப்படி தெரியுது. அது கரூர் சம்பவம் கள்ளக்குறிச்சி சம்பவம் மாதிரி தேர்தலில் பாதிக்காதுங்கிறது அவங்க இஷ்யூ. அந்த இஷ்யூல அவங்க இல்லை. கன்ஷிராம் ராமர் கோயிலா பாபரி மசீதான்னு சொல்லும் போது அட்டாணிபுரி சமூக பெண்களுக்கு பாதுகாக்கப்பட்ட கழிவிடங்கள் இல்லை, எங்களுக்கு அதுதான் இஷ்யூன்னாரு. சீமானுக்கு இஷ்யூ கரூர் அல்ல. நாயுடு பேர் வச்சிருக்கீங்க, பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர் ஏன் இல்லை? நாயுடு பேர் வச்சிருக்கீங்க, பாண்டி பசார ஏன் சுதந்திர பாண்டிய நாடார் பசார்னு சொல்லல. இதுதான் சீமானுக்கு இஷ்யூ. அருந்ததிய பிரியாரிட்டி இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்து கொடுக்கல. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்றேன், நீங்க இலவசங்களுக்கு ஆதரவா இருக்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு இஷ்யூவிலையும் சீமான் வெர்சஸ் ஸ்டாலின். இது பெரியாரே மண்ணுன்னு நான் சொல்றேன், நீங்க பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க. நீங்க திராவிடம்னு சொல்றீங்க, நான் தமிழ் தேசியம்னு சொல்றேன். நீங்க பெரியார் அண்ணா கலைஞர்னு சொல்றீங்க, நான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொல்றேன். இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் ஸ்டாலின் வெர்சஸ் சீமான். மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு வேணும்னு சொல்றேன், நீங்க அதுல ரெட்டை வேடம் போட்டுட்டு இருக்கிறீங்கிறேன். பஞ்சம நிலத்தை மீட்கணும்னு சொல்றேன், நீங்க அதுல எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்கிறீங்க சொல்றேன். அப்ப இந்த இஷ்யூஸ் வந்து சீமான் வெர்சஸ் ஸ்டாலின். இதுல சீமான் வளர்றாரு, எடப்பாடி காணாம போறாரு, விஜய் களத்துக்குள்ளே வர முடியல. விஜய் இஷ்யூல களத்துக்குள்ளே வர முடியல. இதுதான் களத்துக்குள்ள வந்தா சீமான் கதகுடுக்குள்ள வச்சு அடிச்சு இருத்துவாரு. எப்பா பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்பா, பிரியாரிட்டி அருந்ததி தப்புப்பா, கருத்தை சொல்லுப்பா. என்ன சொல்லுவாரு? பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லை? இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் சீமான் வந்து ஸ்டாலினை எதிர்கொள்றாரு. தெலுங்கு அருந்ததியர் பிரமொழி எல்லாம் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகுறாங்க. எஸ், கன்சால்டேட் ஆகுறாங்க. சீமானுக்கு அவர் சொல்லக்கூடிய தமிழ் சமூகங்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வளையம் பெருகுது. சோ சீமான் வெர்சஸ் ஸ்டாலின் இஷ்யூ தான் சீமான் முன்னெடுக்க முடியுமே தவிர, விஜயை பார்க்க வந்தவன் செத்த இஷ்யூவை ஏன் சீமான் பேசணும்? சீமான் தமிழ்நாட்டின் கன்ஷிராம், பசியப்ப சாதிகளுக்காக பேசுறாரு. வண்ணார் நாவிதர் குயவர்களுக்கு டிக்கெட் கொடுத்து அந்த சமூக மக்களுக்காக நிற்கிறாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்க நிற்கிறாரு. விஸ்வகர்மா, செங்குந்தர், முத்தரையர் போன்ற சமூகங்களின் சமூக நீதிக்காக நிற்கிறாரு. அவர் இஷ்யூ அது. ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி தான் இதெல்லாம் செய்யணுங்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம செய்த எடப்பாடியை காலி பண்ணி தான் 17% வர முடியும்னு கணக்கு போடுறாரு. பலமே நிரூபிக்காத விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் இஷ்யூக்குள்ள சீமானியா வரணும். அதுல சீமானுக்கு என்ன லாபம் இருக்கு? அது சீமானை பொறுத்தவரை செத்த இஷ்யூ. 40 செத்து போன இஷ்யூ, செத்த இஷ்யூ. எப்படி கன்ஷிராமுக்கு பாபரி மசூதியோ ராமர் கோயிலோ இஷ்யூ இல்ல, கழிவிடம் தான் அவருக்கு இஷ்யூ, அவர் சமூக பெண்களுக்கான இஷ்யூங்கிற மாதிரி சீமானுக்கு பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கறதும் தமிழ்ல இருந்து வந்ததுதான். தெலுங்கு, கன்னடம், மலையாளங்கிறதான் இஷ்யூ. இதுல விஜய்க்கு கருத்து என்ன? இந்த சவுக்கு சங்கரம், ரங்கராஜ் பாண்டேயும் நான் சொன்ன இவ்வளவு விஷயங்களையும் உங்களுக்கு இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி இருந்ததுன்னா விஜய்க்கு கருத்தை கேட்டு சொல்லுங்க. பஞ்சமண்டல மீட்பு, மேல்பாதி மங்கலம் திரௌதி அம்மன் கோயில் நுழைவு, பறையர் தேவேந்தருக்கு 5% இடஒதுக்கீடு உயர்வு, தமிழ்ல இருந்து வந்ததுதான். தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கேன், தமிழ் இல்ல. இதெல்லாம் சீமானுக்கு கிளியர் கட் ஸ்டாண்ட் இருக்குது. சமஸ்கிருதம் இருக்கனால பாண்டே வருத்தப்படுவார்னா நீ வருத்தப்பட்டு போப்பா பிகாரி பிராமின், எனக்கு அதை பற்றி எல்லாம் மேட்டர் இல்லை. ஏன் தமிழ் இல்லைங்கிறத நான் பேசுவேன். அதை எவன் எழுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்படி பேசக்கூடிய துணிச்சல் இந்த தமிழ் மண்ணில் எனக்கு மட்டும்தான் இருக்குது. 1000 வருஷம் வந்தாலும் விஜய்க்கு வருமா அது? அப்போ அதை நீங்க ஹைலைட் பண்ணுங்க. எதுக்கு கரூர் விஷயத்தை ஹைலைட் பண்ணணும்? கரூர் விஷயம் நான் இஷ்யூ ஃபார் சீமா. நிறைய விஷயம் பேசுறீங்க சார், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.